மக்கள் பெட்டர்மெண்ட் வானிலை அறிக்கைக்கு புதிய பார்வையாக வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைபர்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது ஒரு சுழற்சி, அதாவது வட இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய கடலோர பகுதிகள், குறிப்பாக சொல்லணும்னா நாகப்பட்டினம் கடலோர பகுதி, அந்த கோடியக்கரை முனையும்பாங்க, அந்த இடத்துல தற்போது நிலவி வருகிறது. இதன் காரணமாக காற்று குவிதலானது நம் வழக்கம் போல் சொன்னது போல் வட மாவட்டங்களில் முதலில் மழை அதிகமாக இருக்கும்னு சொன்னோம். மிதமான மழை முதல் சற்று கனமழை. அதுபோல் தற்போது சென்னை அடையாறு, கிளாம்பாக்கம் மற்றும் தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சென்னையை பொறுத்த வரைக்கும் அடையாறு மற்றும் மணலி, கிண்டி மற்றும் பூந்தமல்லி மற்றும் கோயம்பேடு போன்ற பகுதிகள் மற்றும் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று இரவு, நள்ளிரவு, அதிகாலை, நாளை விட்டு மழை யானது இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குறிப்பாக செங்கல்பட்டு கடலோரம், மகாபலிபுரம், கல்பாக்கம் மற்றும் திருக்கலைக்குன்றம் போன்ற பகுதிகள், சிங்கப்பெருமா கோவில், காட்டாங்குளத்தூர் மற்றும் மருதாந்தகம், மேல்மருவத்தூர் போன்ற பகுதிகளில் மழையானது இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. அடுத்த ஒரு நாட்களுக்கு இன்று இரவு, நாளை அதிகாலை மற்றும் நாளை மதியம் இரவு வரைக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், விக்கிரவாண்டி மற்றும் திண்டிவனம் போன்ற பகுதிகளில் ஒதுக்கி மழை பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். பாதிக்கும் மழையானது இருக்காது. விவசாயிகள் பயப்பட வேண்டாம். பொறுத்த வரைக்கும் ரோடுகள் நனையும், ஒரு சாரல் மிதமான மழை போல் ரோடுகள் நனையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர் போன்ற பகுதிகள் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள், இந்த பகுதிகள் மற்றும் செய்யாறு, வந்தவாசி போன்ற பகுதிகளெலாம் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. ஒதுக்கி தான் பெய்யும், பரவலாக பெய்யாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒதுக்குதலும் ஒரு சில இடங்களில் தூறல் சாரலோடு நிப்பாட்டிடும், ஒரு சில இடங்களில் தொடர் மழையாக கூட இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆரணி, கல்சரைப்பாக்கம், பருவதமலை அடிவாரம் மற்றும் ஜவ்வாது மலைப்பகுதியில் மழை விட்டு அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும். கள்ளக்குறிச்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்னசேலம், தலைவாசல், கூகையூர் மற்றும் சங்கராபுரம் மற்றும் கர்ச்சராபாளையம் மற்றும் கல்வராயன் மலைப்பகுதியில் போன்ற பகுதியில் மழையானது விட்டு அவ்வப்போது ஒதுக்கி லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, கடலூர் மாவட்டம், பண்ருட்டி, திட்டக்குடி, நெய்வேலி, வடலூர், சேத்தியார்தோப்பு, காட்டுமன்னார்கோவில், சிதம்பரம் போன்ற பகுதியில் சிதம்பரத்துக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன். சிதம்பரம் காட்டிலும் மயிலாடுதுறை மாவட்டம், இந்த சீர்காழி, திருமலைவாசல், வைத்தீஸ்வரர் கோயில், இந்த பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம், தலைஞாயிறு மற்றும் திருவாரூர் மாவட்டம் அதெல்லாம் சேர்ந்தது. தலைஞாயிறு, திருவாரூர் போன்ற பகுதியில் ஒட்டிய எல்லைப்பகுதியில் மழை இருக்கக்கூடும் மற்றும் வேளாங்கண்ணி, கோடியக்கரை முனை மற்றும் வேதாரண்யம் போன்ற பகுதியில் மழைப்பொழிவானது விட்டு அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, குறிப்பாக திருச்சி மாநகரத்தில் சாரல் முதல் மிதமான மழை, ஒரு சுற்றுமழையாக திருச்சிக்கு இருக்கும், தொடர் மழையாக இருக்காது. இப்போ ஒரு 10 மணிக்கு ஒரு சுற்றுமழை இரவு பெஞ்சுன்னா, திரும்ப ஒரு 2-3 மணிக்கு அடுத்த சுற்றுமழை, திரும்ப காலைல ஒரு 6-7 மணி வாக்கில் இன்னொரு சுற்றுமழையாக இருக்கும். ஒரு நாள் இந்த சுற்று இருக்கும், ஒரு சுற்று தூறலாக இருக்கும், ஒரு சுற்று மேகமூட்டத்துடன் காணப்படும், ஒரு சுற்று நனைக்கும் மழை, ஒரு சுற்று மிதமான மழையாக கொடுத்துவிடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். கரூர் மாவட்டத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதியில் மேகமூட்டத்துடன் காணப்படும், அவ்வப்போது சாரல், தூறல், மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். பழனி மற்றும் ஒட்டஞ்சத்திரம் போன்ற பகுதியில் அதே நிலைமை தான், மேகமூட்டத்துடன் ஒரு கூடிய ஒரு வானிலையாக இருக்கக்கூடும். குளிர் குறைந்து காணப்படும், பட் இருந்தாலும் ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். திருப்பூர் போன்ற மாவட்டங்கள், உடுமலைப்பேட்டை மற்றும் முள்ளனூர், தாராபுரம் போன்ற பகுதிகளுக்கும் சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் சாரல் மழையானது இருக்கக்கூடும். இதன் காரணமாக தான் மருந்துகள், பூச்சி விரட்டி
போன்ற பணிகள் செய்ய வேண்டாம். ஏன்னா லேசான மழையாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மருந்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் போன்ற பணிகள் செய்ய வேண்டாம். கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகள் ஒதுக்கி நல்ல மழை இருக்கக்கூடும். தென் மாவட்டங்கள் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராதாபுரம், தென்காசி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை போன்ற பகுதிகளுக்கும் சாரல் முதல் மிதமான மழையானது அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவு அடுத்த 2 தினங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுற்று நகர்வு பொறுத்து நாளை அதிகாலை நகரும். மன்னார் வளைகுடா வரப்போது சற்று மழை தீவிரம் அதிகரித்து காணப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்திலும் ஆத்தூர் போன்ற பகுதிகள், வாழப்பாடி மற்றும் போன்ற பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் மாநகரத்தில் சாரல் முதல் மிதமான மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் பெதர்மன்.